பாரதிய ஜனதா கட்சியில இந்த உட்கட்சி போர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமை வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போய் நம்மளையெல்லாம் விட்டுருவாங்க போல இருக்கு. இப்ப சமீப காலமாவே நானும் பார்க்கிறேன், கொஞ்ச நாளா வெறும் லெட்டர் பேடில் வந்து இன்னார் வந்து இந்த மாவட்டத்தில் கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தார், இன்னார் வந்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படாமலும் முகநூலிலும் சமூக வலைதளங்களிலும் சுதந்திரமாக பேசுகிறோம் என்ற பெயரில் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி இவர் நடந்து கொண்டு இருக்கிறார். அதனால் இவர் எந்த விதமான அடிப்படை பொறுப்பிலும் இனி வகிக்க முடியாது. அதனால் இவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் கட்சியில் தான் வகிக்கக்கூடிய அனைத்து பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார். எனவே கட்சியில் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த யாரும் இவரோடு இனிமே தொடர்பு வைக்கக்கூடாது. கட்சி சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களிலும் இனி இவரிடம் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பேடில் வந்து மரியாதைக்குரிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய லெட்டர் பேடில் நிறைய லெட்டர் வர்றதை நான் பார்க்குறேன். அது சில நேரங்களில் ஃபேக் நியூஸுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடங்கள்ல அது வந்து ஃபேக் நியூஸ் இல்லை, அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு லெட்டர் பேடையும் கம்பேர் பண்ணி காட்டுற மாதிரியான ஒரு இதுவும் நிரூபணமும் பிற்காலத்தில் வந்து அது தெளிவுபடுத்துது. இப்போதான் சமீப காலமாக பார்த்தேன், தருமபுரியில் வந்து ஒரு மாவட்ட தலைவருக்கு உடன் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த அந்த மாவட்ட நிர்வாக குழுவையே அந்த மாவட்ட தலைவர் வந்து அவருக்கு கட்டுப்படலைங்கிற பேரில் உடனடியாக அவர் கூட இருந்த மீதமுள்ள நிர்வாகிகளையும் கூண்டோட வந்து வெளியேற்றி அவர் பாட்டுக்கு அறிக்கை விடுறாரு. அதை வந்து KP ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய KP ராமலிங்கம் அவர்கள் வந்து மறுத்து, அதனால வந்து இது உடனடியா இதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு நம்ம அனுப்பி அவங்க மூலமா தான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ண முடியும். மாவட்ட தலைவர் தான் தோன்றித்தனமாக வந்து யாரையுமே கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு KP ராமலிங்கம் அவர்கள் வந்து மறுப்பு தெரிவித்து அந்த லெட்டரையும் இந்த லெட்டரையும் வந்து சமூக வலைதளங்களில் உறுதிப்படுத்தினாங்க. அதாவது இது வந்து ஃபேக்கு, இது வந்து ரியலு அப்படிங்கிற மாதிரியான ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருந்த மாதிரியான சில செய்திகளையும் நாம் வந்து பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு உலகிலேயே எந்த விதமான ஜாதிகளுக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு ஒரு கட்சி செயல்படுகிறது என்று சொன்னால் அது உலகத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி. தலைவர்கள் தவறு செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு கட்சி. தலைவர்கள் அத்துமீறினால் நீங்கள் செய்தது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான கட்சியில நீங்க வந்து யாரையுமே வந்து உறுப்பினரா பெருசா சேர்த்தன மாதிரியும் எங்களுக்கு தெரியல. நீங்க சேர்த்தா விட்டாலும் பரவாயில்ல, கட்சியை வந்து ஒரு நல்ல முறையில வழி நடத்திக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே இப்ப 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் நிர்வாகிகளையும் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க தலைக்குனிய வச்சிருக்கிறீங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள இந்த மாதிரி அவங்கள வந்து பணியிடை நீக்கம் செஞ்சாச்சு, அவங்கள வந்து கட்சியில அனைத்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்தும் அவரை வந்து விடுவிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நீக்கிறதுக்கு என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்ட விதிமுறை புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு விதிகளை நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு ஒரு நிர்வாகி தவறு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த நிர்வாகிகளுக்கு முதல்ல நீங்க தபால் அனுப்பணும். தபால் அனுப்பி ரெஜிஸ்டர் தபால், பதிவு தபால்ல அனுப்பி அவர்கிட்ட வந்து நீங்க 7 நாளுக்குள்ளார நீங்க வந்து இந்த மாதிரி உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு, இதனால வந்து கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உங்களுடைய
உங்க மேல வந்திருக்கக்கூடிய புகாரை வந்து நாங்க ஃபார்வர்டு செய்யறோம். அதனால உங்க மேல ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிற விவரத்தை 7 நாள்ல இருந்து 15 நாட்களுக்குள்ளார நீங்க வந்து கட்சியினுடைய தலைமைக்கு தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் தவறும் பட்சத்தில் உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து உங்களை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஏன் விடுதலை செய்யக்கூடாது, ஏன் விடுவிக்க கூடாது என்பதற்கான விளக்கத்தை இந்த கடிதம் பெற்று 7 நாள்ல இருந்து 15 நாட்களுக்குள்ளார எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னு சொல்லி அவங்க கிட்ட விளக்கம் கேளுங்க. விளக்கம் கேட்டு குற்றம் சுமத்தியவரையும் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறவரையும் 2 பேர்த்தையும் உட்கார வச்சு விசாரிங்க. விசாரிச்சு 2 பேர் பேர்லயுமே புகாரை பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்புங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து விசாரிக்கட்டும். விசாரிச்சு இவங்க வந்து உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து முடிவெடுக்கட்டும். அதை நாங்க எங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சந்தோஷமா ஏத்துக்கிறோம்.